நிறைய பேர் சொல்லியிருக்காங்க குருவை பிடிச்சேன்னா வாழ்க்கையே மாறிடும். முதல்ல இந்த குருனா யார், அவர் எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது, குருமார்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களால என்னென்ன பலன் அப்படிங்கிறத நம்ம உறவு சொல்லுவோம் சார். இந்த குரு கூட்டின்னு போற பாதையில நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு அந்த முள்ளுலாம் இல்லாம கல் இல்லாம நேரான சரியான பாதையில நம்ம கூட்டின்னு போயிட்டு எதை அடையணுமோ அதை அடைஞ்சு கூட்டின்னு வந்து அருமை சார். நாம வந்து குருவை தேடி போனோம் அப்படின்னா எங்க அலைஞ்சாலும் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா எப்படி எனக்கான குரு இவர்னு கண்டுபிடிக்கும். இன்னைக்கு நமக்கு கண்கூடாக காமிக்கக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்டான இடம் வேலூர் தங்க கோவில் ஸ்ரீ நாராயணி அம்மாவுடைய. நம்மளுடைய வினைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்படி அந்த கலியுகத்துல அவரை பார்க்கும்போது நம்பால் சொரூபம் தெரியும். ஒரு 7000 பேர் 8000 பேருக்கு டெய்லி அன்னதானம், அதுல எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாம் வச்சு ஒரு நல்ல சாப்பாடு மத்தியானம் போடுறாங்க. இன்னும் ஒரு விசேஷம், அன்னதானத்தோடு சேர்ந்து சுகமே சொல்ல சாமி. சிவாய நம. சாமி குரு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க குருவை பிடிச்சேன்னா வாழ்க்கையே மாறிடும், குரு பார்த்தால் கோடி நன்மை, அப்படி நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த குருனா யார், அவர் எப்படி நான் தேர்ந்தெடுக்கிறது, குருமார்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களால என்னென்ன பலன் அப்படிங்கிறத நம்ம உறவு சொல்லுவோம் சாமி. சொல்லுங்க குருமார்களை பற்றி. முக்கியமான விஷயம், வாழ்க்கைக்கு எல்லோருடைய மனிதனுக்கும் அடிப்படை தேவை எப்படி எல்லாமே வீடு, தங்கறதுக்கான வசதி எப்படி வீடு தேவையோ அது போல ஒரு மனிதன் இந்த மலமாயாதி பாசங்கள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவை குரு. நிச்சயமா. ஒருத்தர் சொல்லியிருக்காரு எனக்கு, இறைவன் உனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயம் நினைச்சிருந்தாருன்னா குரு நினைச்சா அதை தடுக்க முடியாது அப்படின்னு. கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம தெய்வத்தை கிட்ட போனா கூட தெய்வம் கூட நம்ம கிட்ட மந்திரம் இருக்கா, தந்திரம் இருக்கா, பூஜை முறைகள் இருக்கா, இதுக்கு முன்னாடி எதனா பாராயணம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு கூட அந்த இல்ல ஏதோ ஒண்ணு சோதிச்சு பார்ப்பாரு, இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா குருமார்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்ல, அப்புறம் நீ எனக்கு எதுவுமே தெரியாது, மந்திரங்கள் தெரியாது, தபஸ் தெரியாது, எதுவுமே தெரியாது சுவாமி அப்படின்னு என்ன சிஷ்யனா ஏத்துக்கோங்க, நான் குரு ஏத்துப்பார். அந்த தன்மை உள்ளவர் தான் குரு. அப்பேற்பட்ட குருவானவர் நாம குருவை தேடி போறதை தாண்டி நாம பக்குவமா ஆகும்போது சுவாமியே அந்த குரு அனுப்பி விடுவார். பையன் பக்குவமாயிட்டாப்ல, இனிமேல் இதுக்கு குரு தேவை வாழ்க்கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து குருவை தேடி போனோம் அப்படின்னா எங்க அலைஞ்சாலும் கிடைக்கிறது கஷ்டம். ஆனா நம்ம பக்குவமான நேரம் வரும்போது சுவாமியே இந்த நேரத்துல பக்குவம் ஆயிட்டாப்புல, இதுக்கப்புறம் குருனுடைய ஆசீர்வாதத்தோட வழிகாட்டுதலோடு தேவை அப்படின்றது வந்து நம்ம தெரியும். ஒரு பாதையில போறோம், அந்த பாதையில போய் அந்த வழிகாட்டுதல் எப்படி, இப்போ அந்த பாதையில போகும்போது டார்ச் லைட் அடிச்சு அதை வரைக்கும் பாருப்பா அப்படியே வாப்பான்னு கூட்டிட்டு போறாரு இல்லையா, அதுதான் அந்த குரு. அப்படி அந்த குரு கூட்டிட்டு போற பாதையில நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு அந்த முள்ளுலாம் இல்லாம கல் இல்லாம நேரான சரியான பாதையில நம்ம கூட்டிட்டு போயிட்டு எதை அடையணுமோ அதை அடைஞ்சு கூட்டிட்டு வந்து. அருமை சாமி, அருமை. அது போல நமக்கு வாழ்க்கையில குரு அப்படி பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தபோவன ஞானானந்தகிரி சுவாமிகள் மகோன்னதமான ஒரு குருமார்கள். திருவண்ணாமலை டு திருக்கோயிலூர் வர வழியில் ஞானானந்த தபோவனம். இன்னைக்கு இந்த பஜனை சம்பிரதாயம்லாம் இருக்கு இல்லையா, இந்த பஜனை சம்பிரதாயம், இந்த மிருதங்கம் தபேலா இதை எடுத்து அந்த பஜனை சம்பிரதாயன்றதை ஆரம்பித்தாலுமே தபோவன ஞானானந்தகிரி சுவாமிகள் தெரியாதவா யாருமே கிடையாது இந்த உலகத்தில். தபோவன ஞானானந்தகிரி சுவாமிகள் தெரியல அப்படின்னா பஜனை சம்பிரதாயத்தில் இல்லாதவங்க தான் அர்த்தம். அப்படி அந்த பஜனை சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்களும் சாதாரண மனிதர்களுக்கும் அந்த சுவாமிகளை தெரியும். இப்பேற்பட்ட கருணாமூர்த்தி 365 நாளும் நித்தியமும் பாத பூஜை நடக்கக்கூடிய ஒரு இடம் அது. யார் வேணாலும் பண்ணலாம். சுவாமியுடைய பாதுகை இருக்கும், தங்க பாதுகை. தங்க பாதுகைக்கு நம்ம கையாலேயே ₹1 காயினும் புஷ்பத்தையும் வச்சு அர்ச்சனை பண்ணலாம். 2 பாதுகை உண்டு. சங்கராச்சாரியாருடைய அவருடைய குரு பாதுகை, குருநாதருடைய பாதுகை, 2 பாதுகைக்கும் பாதுகா ஆராதனை பண்றது வழக்கம். 365 நாளும் நித்திய மகாகணபதி ஹோமம் பண்ணக்கூடிய ஒரு இடம். நித்தியமும் மகாகணபதி ஹோமம் சரியாக காலை 4:30 மணிக்கு மேலே கோபூஜையானது துவங்கப்பட்டு தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம். இந்த தபோவன ஞானானந்த சுவாமிகள் நிறைய லீலைகளை செஞ்சிருக்காரு. என்ன லீலைகள் சாமி? அப்படி சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளது திருவண்ணாமலை யோகிராம் சரத்குமார் சுவாமிகள் இருக்காரு இல்லையா, அவர் இவ்வளோ பெரிய மகான் சொன்னவரே அவர் தான். அவர் முதல்ல இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தபோவன ஆசிரமத்திலே தான் இருந்தார். தபோவன ஆசிரமத்திலே இருந்து சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கும் பொழுது அவர் கையில் விசிறியை கொடுத்து, விசிறி இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துடைய கர்மாவையும் நீ எடுத்து விசிறினால விசிறி நிவர்த்தி பண்ணு சொல்லிட்டு அவர் கையில் விசிறி எடுத்து அனுகிரகம் பண்ணி கொடுத்தவரே தபோவன சுவாமிகள். அவர் விசிறி எடுத்திருந்தார், அங்கே தான் இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவர் கொட்டாமூச்சி கையிலேயே வச்சிருப்பார். தபோவன சுவாமிகள் பண்ணாத லீலைகள். பூண்டி மகான், அவர்கள் வேலூர் போற வழியில இருக்கு பூண்டி மகான், அவர் இருக்காருன்னு சொன்னவர் அவர் தான். அவர் இருக்கார், அப்பேற்பட்ட ஒரு ஞானி. அவள் எடுங்கோ, அவர் எடுத்து பூஜை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த திட்டு மேலே வச்சு அதுக்கு ஆராதனை துவக்க விழா பண்ணது தபோவன சுவாமிகள். நிறைய ஒரு மனிதனை பார்த்தோன்னே உனக்கு இதெல்லாம் நடக்க போகுது அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஜந்து. இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தி கிட்ட
எங்களுடைய தாத்தா 60 ஆண்டு காலங்கள் நேரா அவருடைய பாதத்தை தொட்டே பாத பூஜை பண்ணியிருக்காரு. அது புண்ணியம் தான் சரவண சுவாமி எல்லாம் வந்தது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா சுவாமியோட தொட்டு எங்க ஆத்துல அவர் கொடுத்த பாதுகை 6 பாதுகை இருக்கு. அவர் சுவாமி யூஸ் பண்ண பாதுகையே நம்ம கிட்ட கொடுத்துருக்கார். அதை ஆராதனை பண்ண சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு மூர்த்தி தபோவன சுவாமிகள். இன்று அவருக்கு சின்முத்திரை வச்சுருந்தா அனுகிரகம் பண்ணுவார். சின்முத்திரையை வச்சுருந்தா மலமாயாதிகள்லாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எந்த இதுல பிறந்தார் எதுல வளர்ந்தாருன்றதே தெரியல. ஆனா 74ல சித்தியானார்ன்றது மட்டும் தெரியுது. ஆனா அதுக்கு முன்னாடி வைத்தியநாதராக இருந்தார். அதுக்கு முன்னாடி இப்பேற்பட்ட ஒருத்தவங்களும் ஒரு விதமா சொல்றாங்க. ஆனா அவருடைய பூர்த்தி எங்க அப்படின்றது யாருக்கும் தெரியல. கடைசியாக இந்த இடத்துல தபோவனம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல வந்து முக்தியானார். அவர்தான் யோகிராம் சரத்குமார் சுவாமிகள். நீங்கள் பெரிய மகான் என்று சொல்லி அவருக்கு ஞானத்தை கொடுத்து அவர்களுக்கு வந்து வழிகாட்டியாக இருந்தவர் தபோவன சுவாமிகள். அப்படி யோகிராம் சரத்குமார் சுவாமிகள் அங்கேயே இருந்து பக்கத்திலே வந்து குச்சிப்பாளையம் சொல்லிட்டு ஒரு ஏரியா. அந்த குச்சிப்பாளையத்துல அந்த சுவாமிகள் ஒரு மரத்தடியில, அரச மரத்தடியில் இன்னமும் அந்த இடம் இருக்கு. யார்? யோகிராம் சரத்குமார் சுவாமி. அவர் உட்கார்ந்த இடங்கள் இன்னமும் அந்த குச்சிப்பாளையம்ன்ற இடத்துல அகரம் குச்சிப்பாளையம்னு பேர். அந்த இடத்துல அந்த சுவாமிகள் வந்து இருந்திருக்கார். அந்த இடத்துலயே தான் உட்கார்ந்து அந்த இடத்துலயே தான் சாப்பிட்டு தூங்குவார். அப்படி வரும்போது இந்த தபோவன ஆசிரமத்துல தாத்தா பூஜை பண்ணிட்டு வரும்போது அந்த பால் அந்த பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து வந்து அந்த சுவாமிகள்கிட்ட கொடுப்பார். சுவாமிகள் எடுத்து சாப்பிடுவார். அப்படியே இருக்கும் காலகட்டத்தில் எங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே யோகிராம் சரத்குமார் சுவாமிகள். அப்பா, அந்த அளவுக்கு அவர்கள் வந்து ஒரு ஞானிகள். அவர்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அதே போல சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு அவரை பத்தின ஒரு சொல்லணும் அப்படின்னா, அவரை பத்தி நிறைய சொல்லலாம், சொல்லுங்க சார். நிறையா இருக்கு. ஆனா அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சுவாமி அடிக்கடி வரும்போது அந்த ஆசிரமம் கட்டுறதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு சின்ன சாமி வந்து ஒரு பாத்திரம் ஒடுக்கிறத வச்சு அந்த கல்லை வச்சு அதை சரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பாத்திரங்கள்லாம் ஓட்டை வந்து தான் அடைப்பாங்க இல்லையா? அது சவுண்டு வந்துட்டே இருக்கும். அப்போ சுவாமி அங்கே ஞானம் தபஸில் இருப்பாங்க எல்லாரும். யாரு? யோகிராம் சரத்குமார் சுவாமிகள் வந்து அவர் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பார். இப்படிதான் மோட்சத்தை அடையணும். அந்த மகாமந்திர ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ராமநாம மகாமந்திர ஜபம் பண்ணும்போது இந்த சவுண்டு வந்து ரொம்ப ஹிம்சையா இருக்கும். இந்த பாத்திரத்தெல்லாம் இது பண்ற சவுண்டு இருக்கு இல்லையா? அது ரொம்ப ஹிம்சையா இருக்கும்போது சுவாமி சொல்லுவார், இந்த மாதிரி இப்போ கூட இருக்கிறவங்கலாம் போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க இப்போ பண்ணாதீங்க. அப்போ அந்த சுவாமி பார்த்துட்டு என்ன அவங்கள்ட்ட போய் சொல்றீங்கன்னு, இல்லை இந்த மாதிரி சவுண்டா இருக்கு அப்படின்னு. அதை தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவன் ஓட்ட இருக்கிற அந்த சவுண்டை வந்து அவ என்ன பண்றா அப்படின்னா சவுண்டோட அதை எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. சத்தத்தோட அந்த ஓட்டையை அடைச்சுட்டு இருக்காங்க. நான் சவுண்டே இல்லாம இங்க தியானத்தை பண்ணிட்டு இருக்கேன். மனதுக்குள்ள இருக்கக்கூடிய தீய ஓட்டைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சுவாமி. ஒரு நிறைய திருவண்ணாமலையில அதுவே மோட்ச பூமி. திருவண்ணாமலையே மோட்ச பூமி. அப்ப ஏற்பட்ட மோட்ச பூமியில சுவாமி பண்ணாத லீலைகளே இல்லை. அவர் பின்னாலே ஒரு நாய் இருக்கும். கொட்டாமுச்சில தான் சாப்பிடுவார். நிறைய அந்த விசிறி வச்சிருப்பார். விசிறி சுவாமிகள்னு பேர் அவருக்கு. அவருடைய நாமத்தை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் தன்னை பிச்சைக்காரன்னு சொல்லுவார். என்னை பிச்சைக்காரன்னு சொல்றதா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு மூர்த்தி. நம்மளுடைய நண்பர் கூட இந்த அவருடைய விசேஷம் என்ன அப்படின்னா, அவர் எந்த நேரத்துல வணங்குறோமோ அந்த நேரத்துல பட்டாமுச்சியா வருவார். நம்ம நண்பர் பெங்களூர்ல இருக்கார், அக்ஷய்குமார். அவர் வந்து எந்த நேரத்துல அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே சுவாமிகளுடைய நாமத்தை சொல்லுவார். அந்த நேரத்துல பட்டாமுச்சி வரும். தபோவன சுவாமிகளோட நாமம் கண்டிப்பா உண்டு. ஓம் ஞானானந்தா. ஓம் ஞானானந்தா என மகான் அந்த நேரத்துல ஸ்மரணம் பண்ணிட்டோம்னா எங்க இருந்தாலும் நமக்காக வந்து பாதுகாப்பார். நீங்க சொன்னீங்க முன்னாடி காரண குரு, காரிய குரு, சூட்சும குரு. காரண குரு, காரிய குரு, சூட்சும குரு. இவங்க எல்லாம் சூக்ஷ்ம குருல வரவங்க. இவங்க எல்லாருமே சூக்ஷ்ம குரு. எந்த நேரத்துல எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஆனா அந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய அனுகிரகத்தை எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகான். இன்னமும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல ராஜேஷ்னு ஒரு நண்பர் இருக்கார். அவருக்கு வந்து யோகிராம் சரத்குமார் சுவாமிகளை பார்த்து அனுகிரகம் வாங்கினவங்க. அவருக்கு வந்து சுவாமிகள் ஒரு வாழைப்பழம் கொடுத்துருக்காரு. வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த அந்த தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலை எடுத்து இன்னமும் வச்சிருக்காங்க. சுவாமிகள் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயம்புத்தூர் போகிற நேரத்தில் கூட அவர் காமிக்கிறார். இந்த மாதிரி சுவாமிகள் கொடுத்ததை அந்த அளவுக்கு சுவாமி மேலே ஒரு பிரேம பக்தி. அந்த சுவாமி எந்த நேரத்தில் வணங்கினாலும் பட்டாமுச்சி ரூபமாகவும் அவர் வந்து காட்சி தருவார் அப்படின்றது இன்னி வரைக்கும் நிதர்சனமான உண்மை. நிறைய பக்தர்கள் அந்த அனுபவத்தை லீலைகள் எல்லாமே அடைஞ்சிருக்காங்க. வேறுபட்ட சுவாமிகள் நம்மளது யோகிராம் சரத்குமார் சுவாமிகள். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ யோகிராம் சரத்குமார் சுவாமிக்கு என்ன நாமம் சொல்லணும்? அவருடைய நாமங்கள் பார்த்தீங்கன்னா யோகிராம் சரத்குமார். ராமநாமத்தை அதிகமாக ஜபம் பண்ணணும். என்னுடைய பிதா சொன்னது என்ன அப்படின்னா, நான் ஒரு பிச்சைக்காரன், இந்த பிச்சைக்காரனை வணங்க வேண்டும் என்றால் இந்த பிச்சைக்காரனுடைய நாமத்தை கூற வேண்டும். என்ன அப்படின்னா யோகிராம் சரத்குமார். ராம 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 ஹரே ராம ஹரே ராம. ஏதோ ராம மகாமந்திர ஜபம் பண்ணவா தான் அவங்க எல்லாருமே. அதனால யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா, யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா அப்படின்னு நாமங்கள் பண்ணலாம். 11 முறை சொல்லலாம், 21 முறை சொல்லலாம். சித்தர்கள் ஞானிகள் வழிபாடு அதிகமாக செய்ய செய்ய தேவதைகள் அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இப்போ அவங்களாம் எந்த தேவதையை வணங்குறாங்களோ அந்த தேவதையோட அனுகிரகம் நமக்கு கிடைச்சிடும். நிச்சயமா. நான் சமீபத்தில் ஒரு அஸ்ட்ராலஜர் என்கிட்ட பேசினார். அவருக்கு எப்படி அந்த அஸ்ட்ராலஜி ஞானம் வந்துச்சுன்னு தெரியலன்னாரு.
சரி சொல்லுங்க உங்களை பத்தின்னு சொல்றப்ப அவர் யோகிராம் சுரத்குமார சாமியை நேர்ல போய் பார்த்து தீட்சை எடுத்து வந்திருக்காரு. வந்து கொஞ்ச நாள்லயே வந்து அவருக்கு இந்த அஸ்ட்ராலஜி ஞானம்லாம் வந்து நான் படிக்கவே இல்லை சாமி, இப்பதான் தங்கப்பாண்டியா கிளாஸ் சேர்ந்திருக்காரு, படிக்கவே இல்லை சாமி, ஆனா எனக்கு கட்டத்தை பார்த்தோன்னு ஒரு சில விஷயங்கள் தோணும், அதை நான் சொன்னா கரெக்டா இருக்கும், எனக்கு எல்லாம் காரணம் யோகிராம் சுரத்குமார் தான். ஒரு நாளைக்கு 100 தடவை மெசேஜ் பண்ணாலும் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு தான் மெசேஜ் பண்றாரு. அவ்வளவு ஞானத்தை அவர் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா. ஏன்னா குரு வந்து வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்றீங்க இல்லையா? இன்னொரு நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னீங்க. காரண குரு. அந்த எந்த காரணமே தெரியாம அந்த நேரத்துக்கு வருவாங்க. அந்த நேரத்துக்கு நமக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவாங்க. காரண குருனா இவர் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டியோட சேர்ந்து ஒரு சிங்கக்குட்டி ஒன்று மாட்டிருது. உதாரணத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி எல்லாம் இருக்கு, அதோட சேர்ந்து ஒரு சிங்கக்குட்டி மாட்டிருது, அதோடய வளருது. அது நினைச்சுட்டு இருக்கு நம்மளும் ஒரு ஆட்டுக்குட்டி தான் அப்படின்னு அது நினைச்சுட்டே இருக்கு. அப்படியே இருக்கும்போது அந்த சுத்தமா போயிட்டே இருக்கு, குழுவா போயிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒரு சிங்கம் பார்க்குது. அந்த சிங்கம் பார்த்தோன்னே நம்மளுடைய சிங்கம் ஒரு இனம் அங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. அந்த சிங்கத்தை பார்த்தோன்னே அது நீ சிங்கம் தான் அப்படின்னு சொல்லி, இல்லை நான் ஆடு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. போயிட்டு தண்ணி குடிக்கும் போது உன் முகத்தை பாரு, நீ வந்து ஆடோட சேர்ந்துட்டு இருக்க, உனக்கு கர்ஜனை பண்ணக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த நதியில போயிட்டு பார்க்குது. ஆமா நான் சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்ஜனை பண்ணுது. சிங்கம்ன்றது நான் சிங்கம் தான் சொல்றேன் பத்தி, அதுதான் குரு. அந்த நீ சிங்கம்னு சொல்றவங்க இன்னைக்கு யாரும் ஆள் கிடையாது. நம்மளாம் ஆட்டு மந்தையோட அப்படியே போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம சிங்கம், நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு சிங்கம். ஆனா நீ சிங்கம்னு சொல்றதுக்கு ஒரு குருமார்கள் தான் தேவை. அதுதான் அந்த காரண குருடைய தத்துவம். இந்த குருமார்கள் நம்மகிட்ட வந்திருக்காங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னோட அனுபவத்துல நான் அந்த குருமாரை கண்டுபிடிச்சேன்னு சொன்னீங்களா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்துல குருமாரை கண்டுபிடிக்க முடியும். எப்படி எனக்கான குரு இவர்னு கண்டுபிடிக்கிறது? அந்த நேரம் பக்குவமான நிலைகள் வரும்பொழுது, இப்போ பாத்தீங்கன்னா அப்படின்னா தபோவன சுவாமிகள், திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் சுவாமிகள், இவர்கள் 2 பேருமே நான் பார்த்ததில்லை. ஆனா இவர்கள் 2 பேரும் சொரூபமாக இருக்கக்கூடிய ஒரு குருநாதர் 2013 நான் சந்திச்சேன். அப்பதான் ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி, அவரை போய் சந்திச்சோம். நாம் நினைச்சே பார்க்கல அவரை போய் அங்க இது பண்ணுவோமா இருப்போமா அப்படின்றது. ஆனா இந்த பக்குவமான நேரத்துல சுவாமியே நமக்கு வழிகாட்டுவார். அப்படிதான் 2013 ஸ்ரீ ரவிசங்கர்ஜி அவர்கிட்ட போய் நம்ம அந்த 10 ஆண்டு காலங்கள் இந்த வேத ஆகம சம்ஸ்கிருத மகா பாடசாலையில போய் இணைந்து அவர்களோடு இருந்து சுதர்சன கிரியாகள், தியானங்கள், இந்த வாழ்க்கை நெறிமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றது எல்லாமே அங்கே படித்தது எல்லாமே அவர்கிட்ட தான். பலவிதமான ஞானங்கள், எத்தனையோ நாட்டில் போயிட்டு இந்த உலகத்தினுடைய அமைதியை வந்து அவர்கள் கொடுத்துருந்தாலுமே நம்மளுடைய தர்மத்திற்காக நம்ம எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 600-700 பேர்கிட்ட அங்கே வேத ஆகமங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தோம். எல்லோருக்குமே அந்த எல்லா விதமான வசதிகளும் செய்து கொண்டு கலியுகத்தில் நம்ம எப்படி இங்கே கேட்டீங்க இல்லையா, குரு எப்படி கிடைப்பார், இது போல வந்து அனுகிரகம் பண்ணுவார். இதுக்கான நிலை நம்ம வரும் பொழுது சுவாமியே அதை பார்ப்பார். ஓ பக்குவம் ஆயிட்டாப்ல, இதுக்கப்புறம் குரு தேவை அப்படின்னு சொல்லும்போது அந்த குரு நம்ம கண்ணு முன்னாடியே வருவார். நாம குரு தேடியே போகக்கூடாது. குரு வருவார், இவர் தான் நமக்கு குருன்றது தெரியும், குருநாதருக்கு தெரியும் இவர் தான் நம்ம சிஷ்யன்றது. அதுலேருந்து குரு சிஷ்ய சம்பாவசனையானது போகும். நிச்சயம். அந்த பக்குவமான நிலைன்னு சொல்றீங்களா, அந்த பக்குவமான நிலைன்னா என்ன? நம்ம இறை வழிபாட்டுல அதிகமாக இருக்க நமக்கே ஒரு நிலை வரும். கோவப்படாம காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் இது எல்லாமே நிவர்த்தி ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆசைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசைக்கு வந்து ஒரு முடிவு இருக்குது. இந்த வயசு வரைக்கும் தான் ஆசை அப்படின்னு. ஆனால் கோபத்துக்கு முடிவே கிடையாது. 60 வயசுலையும் கோபம் வரும், 10 வயசுலையும் கோபம் வரும். ஆனால் ஆசைக்கு அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு நிலை இருக்குது. அந்த ஒரு நிலை தாண்டி இருக்குன்னா அது ஆசையை தகட்டிடும் நமக்கு. ஆனால் கோபத்திற்கு வந்து அந்த நிலையே கிடையாது. கோபம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, எல்லாம் நிறைய குணங்கள். இந்த குணத்தில் தியஜனம் பண்ணிடணும். தியாகம் பண்ணிட்டோன்னா, அதனால தான் வேதத்தில் கூட ஒரு சன்னியாசியை எப்படி இருக்கணும், ஒரு குருமார்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ந கர்மனா ந பிரஜயா ந தனேன, இது 3 இருக்கக்கூடாது. ந கர்மனா, கர்மாவெல்லாம் நம்ம அதிகமாக செஞ்சு சேர்த்துன்னு இருக்கக்கூடாது. பிரஜைகள்லாம் இருக்கக்கூடாது. தனேன தியாகேன ஏகேன, தியாகம் பண்ணணும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். குருமார்கள் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள்லாம் சொல்கிறோமே, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு அந்த இடத்துல நிலையை உட்காரணும். சுவாமி தான் எனக்கு தேவை அப்படின்றது அந்த சுவாமியோடைய பாதாரத்தை பிடிக்கும் பொழுது சுவாமி நமக்கு என்ன வேணும்னு கேட்பார். அப்போ சுவாமி கிட்ட நம்ம என்ன வேணும்னு சொல்கிறோமோ அதான் சுவாமி நிலைப்பாடு கொடுப்பார். அது போல் அந்த பக்குவம் வருது இல்லையா, அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் தான் சுவாமி இதுக்கப்புறம் பக்குவம் ஆகிடாது. இதுக்கப்புறம் குருமார்கள் வந்தாங்கன்னா, ஏன்னா குருமார்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்க மந்திர தீட்சை கொடுப்பாங்க. ஏன்னா குருமார்களுக்குன்னா ஒரு உத்தரவு என்ன அப்படின்னா, இந்த மந்திரங்கள் ஹீனமாயிடக்கூடாது, தந்திரங்கள் ஹீனமாயிடக்கூடாது, சாஸ்திரங்கள் ஹீனமாயிடக்கூடாது அப்படின்னா சிஷ்யர்களை அபிவிருத்தி பண்ணணும். ஒரு குருமார்களும் சிஷ்யர்களை அபிவிருத்தி பண்ணி அந்த சிஷ்யர்கள் மூலமாக மந்திர சாஸ்திரங்கள் புராணங்களை உலகத்திற்கு வழிபாடு செய்ய வேண்டும். இதுதான் சிஷ்யர்களுடைய கடமை. குருமார்களுடைய கடமை என்ன அப்படின்னா சிஷ்யனை அபிவிருத்தி பண்ணணும். சிஷ்யர்களுடைய கடமை என்னன்னா குருனுடைய பெருமையோடு சேர்ந்து உலகத்திற்கு நாம் செய்ய வேண்டும். இதுதான் சிஷ்யனுடைய லட்சணம். நிச்சயமா. தங்கப்பாண்டியா அடிக்கடி சொல்லுவார் ஒரு விஷயத்த. நான் ஏன் அடிக்கடி தங்கப்பாண்டியாவை சொல்றேன்னா, அடிக்கடி பேசுறதுனால சொல்றேன். நீங்க எப்படி ஒரு குருமாரை தேடிட்டு இருக்கீங்களோ அதே மாதிரி அந்த குருமார்களும்
சிஷ்யரை தேடிக்கிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. நல்ல சிஷ்யர் இருந்தா அவங்களே வந்துருவாங்க. உங்க மனசை அதை பக்குவப்படுத்தி ஏன்னா வச்சுக்கிட்டா அவங்களே வந்துருவாங்க. குருமாருக்கு தெரியும், ஒரு குருநாதருக்கு ஒரு சிஷ்யனை பார்த்தோன்னே இந்த மந்திரத்தை கொடுத்தோடனே இந்த மந்திரத்தினால் அவர்கள் செய்யக்கூடிய பலன்கள் என்னென்ன, இதுக்கப்புறம் இந்த சீடன் இதனுடைய தர்மத்தையும் இந்த சாஸ்திரத்தையும் எந்த அளவுக்கு உலகத்திற்கு கொண்டு போவார் அப்படின்றது அது குருநாதருடைய பார்வைக்கு தெரியும். அதனால தான் ஆக்ஞா சக்கரம் 6 விதமான சக்கரங்கள் உண்டு. அந்த திரோதான சக்தி இருக்கு இல்லையா, அந்த திரோதான சக்தி குருநாதருக்கு தெரியுமா. திரஸ்கரண்யை நமகான்னு இந்த சுவாமிக்கும் மக்களுக்கும் நடுவில் ஒரு திரை இருக்கும். அந்த திரையை திறந்தால் தான் சுவாமியை பார்க்க முடியும். அதுபோல் அந்த நிலை வரும்போது அந்த குருநாதர் வந்து அந்த திரையை தோண்டுவார். இதோ பாருப்பா சுவாமி தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பக்குவமான நேரத்தில் சீடன் வந்தோடனே சீடன்ட்டு மீதி எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு குரு அதுக்கப்புறம் இன்னும் கூட இருக்கக்கூடிய மோட்ச நிலையை அடைவார். அது வரைக்கும் குருநாதருக்கு ஒரு நிலை இருக்கும். அதை எதனா யார்கிட்ட கொடுத்தா பார்த்துப்பாங்க, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோமே, இதுக்கப்புறம் இதை யார் பார்த்துப்பா அப்படின்னு. அது நல்ல சீடனை பார்த்து மந்திர உபதேசத்தை பண்ணிட்டு இதுக்கப்புறம் உன்னுடைய கடலைகள் இதுதான், அன்னதானம் செய்ய வேண்டும், கோசம்ரட்சணை செய்ய வேண்டும், சாஸ்திரங்களை பரிபாலனம் செய்ய வேண்டும், ஆலயங்களை வந்து கட்ட வேணாம், விளக்கேற்றுறதுக்கான தீபத்தையாச்சும் பண்ணணும், இது போல சாஸ்திரங்களை எல்லாம் உத்பவம் பண்றதுக்காக ஒரு சீடனை உற்பத்தி பண்ணி அந்த சிஷ்யர்கள் மூலமாக குரு பரம்பரையை பாதுகாத்து அதை செய்ய வேண்டியது தான் ஒரு சீடனுடைய கடமை. இதுல பெரிய குருங்கிறது வேலூர் தங்க கோயில் நாராயணி அம்மா சக்தி அம்மா வந்து பெரிய குரு, ஆக சிறந்த குரு அப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிரத்யட்சமாக அம்பால நமக்கெல்லாம் காமிச்சுட்டு இருக்காரு இல்லையா, அவர்லாம் மகோன்னதமான ஒரு குரு. என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீபுரம் இப்படிதான் இருக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், மகாமேரு இப்படிதான் இருக்கும்ன்றதை தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த மகாமேரு இப்படிதான் இருக்கும், அம்பாளை நீ வந்து வழிபாடு பண்ண பண்ண உனக்கு முத்தி அடைஞ்சதுக்கப்புறம் நீ இந்த வழியாக தான் அம்பாளை போய் பார்ப்ப அப்படின்றத இன்னைக்கு நமக்கு கண்கூடாக காமிக்கக்கூடிய ஒரு ப்ளூ பிரிண்டான இடம் வேலூர் தங்க கோவில் ஸ்ரீ நாராயணி அம்மாவுடைய கோவில். ஏன்னா அது உள்ள போறோம் அப்படின்னா ஒரு பக்தன் லலிதா சஹஸ்ரநாமம் அம்பாளை வணங்கினே இருக்கும் அப்படின்னா அந்த பக்தனுக்கு கடைசி பிறவியில என்ன ஆக போகுது அப்படின்னா அந்த அம்பாள் ஸ்ரீபுரத்தை தான் கூட்டின்னு போவா. உள்ளவா இதான் அந்த இடம் பேரே ஸ்ரீபுரம் தான். ஸ்ரீபுரம் தான். ஸ்ரீ சக்கரத்து வழியா தான் போறோம். ஸ்ரீ சக்கரத்து வழியா அம்பாள் அந்த பூபுரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு 64 தேவதைகளையும் பிரதட்சிண கிரமேன அப்படி சொல்லுவோம். அந்த பிரதட்சிணமா பண்ணிட்டே வந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த மகா நாராயணி நமோஸ்துதே சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதேன்னு அந்த நாராயணிகிட்ட நமோஸ்துதே நமஸ்காரம் 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 சொல்ல சொல்ல நம்மளுடைய வினைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்படி அந்த கலியுகத்துல அவரை பார்க்கும்போது அந்த அம்பாள் ஸ்வரூபம் தெரியும். அந்த கருணை, அந்த பேசுற விதங்கள், அந்த பாவனைகள்லாம் பார்த்தோம்னா இப்படிதான் அம்பாள்னா அந்த அம்பாளுடைய தத்துவத்தோட இருக்கக்கூடிய ஒரு கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. அதெல்லாம் நம்ம ஒரு வாழ்க்கையில ஒரு முறையாவது அங்கெல்லாம் போய் பார்க்கணும். எல்லாம் சுவாமி எல்லாம் எப்படி இருக்கு, எந்த மயமாக, எல்லா விதமும் ஸ்வர்ணமயம் தங்கமயமாக இருக்கக்கூடிய அதான் நம்ம சாஸ்திரத்துல மகாலட்சுமி எங்க இருக்கணுமோ அங்க வச்சிருப்பாரு. அதேதான் மகாலட்சுமி. அந்த அதாவது நாம வந்து நினைக்கிறோம் மகாலட்சுமி தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம தங்கத்தை பீரோவா வைக்கிறோம். அந்த தங்கமே மகாலட்சுமி சொல்லிட்டு ஒரு கோயிலாவே கட்டியிருக்காரு. 1500 தங்கசாமி கோயில். அதான் எல்லாமே மகாலட்சுமி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தை கொடுத்த தேவியே உனக்கு தங்கத்தினாலே கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு சக்தி. எல்லோரும் அந்த அம்பாளுக்கு அந்த மகாலட்சுமிக்கு கையாலே அபிஷேகம் பண்ணலாம். ஒரு இடம் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு இடம். நம்மலாம் வாழ்க்கையில் அங்கெல்லாம் போயிட்டு ஒரு அபிஷேகம் நம்ம கையால செய்யணும். ஏன்னா நம்மலாம் தங்கத்துல செய்ய முடியுமா இல்லையான்னு தெரியல. ஆனா செஞ்சிருக்கக்கூடிய இடத்துலயாச்சும் போயிட்டு நம்ம அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதத்தை வணங்கணும். முக்கியமா அங்க இருக்கக்கூடிய பிரசாதங்கள்லாம் சாப்பிடணும். நம்ம ஏன் அங்க போய் சாப்பிடணும், பக்கத்துல ஹோட்டல் இருக்கு, ஏன் அங்க போய் சாப்பிடலாமே அப்படின்னா அந்த இடத்துக்கு மட்டும்தான் பிரசாதம் பேர். ஆதர்ஷன சக்தி இருக்குல்ல, அம்மாவோட ஆதர்ஷன சக்தி இருக்கு. அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு சக்தி இருக்கு. ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம்னா அதுக்கு பேர் சாப்பாடு, ஆனா இந்த இடத்துல போய் சாப்பிட்றோம்னா அதுக்கு பேர் பிரசாதம். ஒரு நாளைக்கு அன்னதானம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 7000 பேர் 8000 பேருக்கு டெய்லி அன்னதானம். அதுல எந்த வேறுபாடும் கிடையாது. சாம்பார், ரசம், நெய் அத்தனையும் வச்சு, நான் புளிசோறு கொடுக்குறேன், தயிர் சோறு எல்லாம் வச்சு ஒரு நல்ல சாப்பாடு மத்தியானம் போடுறாங்க சார். இன்னும் ஒரு விசேஷம், அன்னதானத்தோட சேர்ந்து நித்தியமும் கோபூஜை. ஆமா, நித்தியமும் கோபூஜை. காலையில எந்திரிச்சோன்னா அதெல்லாம் ஆரம்பிக்கிறேன். கஜ பூஜையோட சேர்ந்து எல்லா விதமான பூஜைகளும் செய்யறது வந்து அந்த மகாலட்சுமி கடாட்சம் அதனாலதான் பரிபூர்ணமா கிடைக்கும். எப்பயுமே கோபூஜை பண்றோம் அப்படின்னா லட்சுமி கடாட்சம் பரிபூர்ணமா கிடைக்கும். அது போல நமக்கெல்லாம் கண்கூடான காட்சி தரக்கூடியவங்களா வரலாம். சத்தியமாலாம் வந்து யார் வந்து பார்த்தாலும் அனுகிரகம் பண்ணிடலாம். ஆமா, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு பூஜை நடக்கும். அது கிட்டத்தட்ட ஒரு 12-12 மணி வரைக்கும் போகும். எல்லாத்துக்குமே அந்த நயன திச்சை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்க அங்க வரைக்கும் உட்காந்தாலும் அங்க வரைக்கும் பார்ப்பாரு. முடிச்சுட்டு தீர்த்தம் தெளிப்பார் எல்லார் மேலேயும். அந்த தீர்த்தம் தெளிச்சோம்னா ஒரு அந்த இடத்துல ஒரு வைப் வரும் சாமி. நம்மகிட்ட இருக்க எல்லா கெட்ட சக்தியும் போன மாதிரி வைப் வரும். கண்டிப்பா. ஏன்னா அதெல்லாம் உணர்ந்தாதான் இவ்வளவு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்ம அந்த மந்திரத்தையும் அந்த அது மேல ஒரு நம்பிக்கையும் நம்ம வைக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய விஐபி இருந்தாலும் இங்க உட்காந்துருந்தாங்கன்னா அவர் நேரா போய் எல்லா மக்களுக்கும் அந்த தண்ணீரை தெளிச்சுட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் உட்காந்து பேசிட்டு போவார் 12 மணி வரைக்கும். இல்ல அந்த அளவுக்கு ஒரு குருநாதர் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தாதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நிறைய ஒரு வழிகாட்டி. கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு முறையாச்சும் எல்லாரும் போயிட்டு அங்க போயிட்டு
அந்த குருவை தரிசனம் பண்ணணும், அந்த குருவோட சேர்த்து அம்பாலையும் தரிசனம் பண்ணணும். அந்த இடத்துக்குலாம் போனாவே நமக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம். நிச்சயமா சார். 1, 2 பௌர்ணமி பூஜை முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு பூஜை அட்டன் பண்ணிட்டு 2 பூஜை அட்டன் பண்ணிட்டு 1, 2 பௌர்ணமி பூஜை அட்டன் பண்ணிட்டு கோயில் போயிட்டு வந்து அட்டன் பண்ணாலும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும். நிறைய மாற்றங்கள். ஏன்னா அம்பாலே அங்கே சொர்ணமயமா இருக்கா இல்லையா? தங்கத்துக்கு மட்டும்தான் எந்த விதமான தோஷங்களும் கிடையாது. அப்படியே தங்கமயமாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு நிறைய மந்திர சாணத்து. ஏன்னா அங்கே நித்தியமும் யாகம் நடக்கக்கூடிய இடம். யாகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு திரவியங்களோடு சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு இடம் அது. நிறைய மந்திர சாநித்தியம். மந்திரங்கள் ஏற ஏற அந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் மந்திர சாநித்தியம் உள்ள இடங்கள். நிச்சயமா சாமி. குருவை பத்தி இவ்வளவு பேசியிருக்கோம். நம்ம உறவுகளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். நெஞ்சார்ந்த நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க. சிவாய நம.